வஞ்சிக்கப்படும் தென்னிந்தியா, பழிவாங்கப்படும் தமிழ்நாடு. எப்படிங்கன்னா, எஸ்ஐஆர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இத ஒட்டி தொகுதி எல்லை மறுவரையறை, இதனால கடுமையாக தென்னிந்தியாவுல பெரும்பாலான மாநிலங்கள், கிழக்கு, மேற்குல கொஞ்சம் மாநிலங்கள் பாதிப்படையறாங்க. இங்க அவங்களுடைய மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக மக்களவை பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தி பேசக்கூடிய இந்தி பெல்ட்ல பெரும்பாலான மாநிலங்களுடைய அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கலாம். அவங்க பெரும்பான்மையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக மாறலாம். இதன் மூலமாக கூடுதலாக ஆதிக்கம் செலுத்தலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்க பாஜக ஆளாத மாநிலங்கள்ல நிதி பகிர்வு உள்ளிட்ட பலவற்றிலுமே குறிப்பா தமிழ்நாடெல்லாம் பழிவாங்கப்பட்டு கொண்டே இருக்கு. மேலும் தேசிய கல்விக் கொள்கை, அப்புறம் மும்மொழிக் கொள்கை இதெல்லாம் கட்டாயம் ஏத்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. இவை எல்லாமே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான மனப்பான்மையா இருக்கு. நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் அகில இந்திய அளவுல அகில இந்திய மக்கள் இயக்கம் ஒரு பெரிய விழிப்புணர்வு பரப்புரைய பல்வேறு மாநிலங்கள்லயும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா, ஏற்கனவே பெங்களூர்ல ஒரு கூட்டத்த நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை தியாகராய அரங்கத்துல சர் பி.டி. தியாகராய அரங்கத்துல மாலை 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க. தமிழ்நாடு பிரிவு முன்னெடுக்கிறாங்க. இதுல திரு எம்.ஜி. தேவசகாயம் ஐஏஎஸ் ஓய்வு, மேனாள் நீதிபதி மதிப்புமிகு திரு நாகமோகன் தாஸ் கர்நாடக உயர் நீதிமன்றம், அப்புறம் மேனாள் நீதிபதி மதிப்புமிகு திரு ஹரி பரந்தாமன் சென்னை உயர் நீதிமன்றம், அப்புறம் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியா அமையும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அழைப்புதல் கொடுத்தவங்க.